கமருநிசா கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாங்க. அத்தியாயம் 94 அலம் நஷ்ரஹ் சூறாவில் உமது முதுகை முறித்து கொண்டிருந்த சுமை என்று கூறுகிறான். அது எதை பற்றி கூறுகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அலம் நஷ்ரஹ் சூறாவில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, உனது இதயத்தை நாம் நபியை பற்றி நபிக்கு நேரடியாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சூறா தான் அந்த சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கு அருளப்பட்ட ஒரு சூறா. இது பொதுவாக நமக்கெல்லாம் உள்ளது கிடையாது. அலம் நஷ்ரஹ், நாம் விரிவடைய செய்யவில்லையா, லக்க சதுரக்க, உனக்காக உனது உள்ளத்தை நம்ம விரிவாக்கவில்லையா, வலான அன்க விசிறக்க, உமது சுமையை நாம் என்ன செய்ய நீக்கவில்லையா, அல்லது அன்கல் லஹரக்க, உமது முதுகை முறித்து கொண்டிருந்த அந்த சுமையை நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம குறைச்சோம், சுமையை நம்ம குறைக்கலையா அப்படின்னு அல்லாஹ் அதில் கேட்குறான். அதுக்கு தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு, ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை முறித்து கொண்டிருக்கிற சுமைன்னு சொல்லப்படுது. அது என்ன சுமையை சுமந்திருந்தாங்க, என்ன சுமையை எல்லாம் நீக்கினா அப்படின்னு கேட்குறாங்க. சுமைன்னு சொல்வது இதில் உள்ள எல்லாமே இலக்கியமாக சொல்லப்படுது. இதயத்தை விரிவாக்கலை என்று சொன்னால் இதயத்தை இப்படி பெருசாக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதயம் விரிவாகுதல் என்று சொன்னால் அதில் என்ன செய்கிறது, அதில் சில ப்ரோக்ராம்கள் அமைச்சு அந்த குழப்பம் இல்லாமல் அந்த மாதிரி கருத்துக்கு தான் இதயத்தை விரிவாக்குதல் என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னால், ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்னு சொன்னால் அவருடைய இதயம் விரிவாகிவிட்டது. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்குதில்ல. அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால், இதயத்தை விரிவாக்குதல் என்று பயன்படுத்துகிறான். எவன் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுடைய இதயம் சுருங்கி போயிடுது. வானத்தில் ஏறி போகும்போது எப்படி சுருங்குமோ அந்த மாதிரி அவனுடைய இதயம் சுருங்கி போயிடுதுன்னு சொல்லுது. அப்போ இதயத்தின் விரிவாக்கம் என்பது நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொள்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதைத்தான் விரிவாக்கம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அதே தான் இங்கே வருது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, உமது இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையான்னு சொன்னால், அந்த இதயத்தில் நல்ல விஷயங்கள் எவ்வளோ உண்டாலும் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும். விசாலமான ஒரு பாத்திரமாக இருந்தால் எவ்வளோ நாள் உள்ளே போடலாம்ல, ஒரு விசாலமான வீடாக இருந்தால் எவ்வளோ நேரம் தங்கலாம்ல. அந்த மாதிரி இதயம் விசாலம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், செய்திகள் குர்ஆனை இறக்குனால அதை தாங்கிக்கிறது, என்னென்ன வருதோ எல்லாத்தையும் என்ன செய்யுது, உள்வாங்கிக்கிறது. உள்வாங்கி கொள்கிற தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது விசாலமானது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது விசாலம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முதுகை அழுத்தி கொண்டிருந்த சுமை எதுன்னு கேட்டால் இந்த நுபுவத்துங்கிற சுமை தான். நபிங்கிற ஒரு சுமை ஏற்றுக்கிட்டவுடனே இது எப்படி நம்ம சுமக்க போகிறோம், இது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம், இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குதே, சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் மாதிரி வேலை இல்லையே, இது எவ்வளோ பெரிய வேலை, இது பெரிய முதுகை அழுத்தி கொண்டிருந்த ஒரு சுமை தான். இந்த சுமையை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் அதை நீக்கிட்டோங்கிறான். உனக்கு சுமையாக இருந்துச்சு, சுமை எப்படி நீக்கினான்னு கேட்டால், இதயத்தை விசாலமாக்கி விட்டால் அது சுமையாக இருக்காது. அதையும் தாங்கி கொள்கிற அளவுக்கு இதயத்தை பலப்படுத்திட்டான்னு வைங்க, இதயம் பலமாகிடுச்சின்னு சொன்னால் அந்த சுமைன்ற ஒரு பொருளை தூக்கி வச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. நபீண்டு ஆனதே ஒரு சுமை தானே. அடுத்த ஆளுக்கு சொல்லணும், கஷ்டங்களை தாங்கணும், நம்முடைய தோழர்கள் சிரமப்படுவதை பார்த்து வருத்தப்படுவோம், அது சுமையாக இருக்கும். வாழ முடியாத நிலைமை ஏற்படும், அது ஒரு சுமையாக இருக்கும். இப்போ நம்ம சுமந்திருக்கிறது கடுமையான முதுகை முறிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு சுமையெல்லாம் தந்திருக்காண்டு துவக்கத்தில் உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சு. தயக்கம் இருக்க போய் தானே போத்துங்கன்னு சொன்னாங்க, படபடத்து வந்தாங்க வீட்டுக்கு, அதை தாங்க ஏழல உங்களால். பிறகு எல்லாம் என்ன செய்கிறான்டா, தாங்கி கொள்கிற அளவுக்கு இதயத்தை வலிமைப்படுத்துகிறான். இதயம் வலிமையாயிடுச்சுன்னு சொன்னால் சுமை அதே சுமை தான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு ஆக்கிட்டால் சுமையாக தெரியாது. தினை பெரிய கவலைகள் இருப்பாங்க. அந்த கவலைக்கு மத்தியிலையும் அவனுடைய இயல்பான நடத்தையில் மாற்றம் வராது. ஏன்னு கேட்டால் அந்த கவலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை அவன் பெருசாக எடுத்துக்கலன்னு அர்த்தம். சரி, இப்போ அப்படி தானே கவலை இருந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு போகிறான். இது பண்ணலாம் இதயம் விசாலமான ஆளுக்க. இதயம் அதாவது அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சுமையை சுமக்க முடியாமல் ரசூலுல்லாஹ் பெரிய கஷ்டமாக உணரும் பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு காட்டும் வகையில் இதயத்தை பக்குவப்படுத்திடுறான்ல. இதயத்தை பக்குவத்தை விரிவாக்கம் செஞ்ச பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், எந்த ஒரு சுமையாக இருந்தாலும் அவங்களுக்கு சுமையாக தெரியாது. அப்போ சுமையை சுமையாக தெரியாமல் ஆக்குறான்ல, அதை தான் ஒரு பெரிய பாக்கியமாக சொல்லி காட்டுறான். அதுக்கு தான் சுமையை நீக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட இதயத்தை விரிவாக்கலைன்னு முதல் வசனத்தில் கேட்டு போடுறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உமது இதயத்தை நம்ம விரிவாக்கவில்லையா,
ஓ வலானா அன்க விசிறக்கல்லதி அன்கல் லஹரக், உமது முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை உம்மை விட்டு நீக்கவில்லையான்னு நல்லா கேட்குறான். சுமையை நீக்கிறதுனா அந்த பொறுப்பை எடுத்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொறுப்பை தாங்கி கொள்ளும் அளவுக்கு இதயம் விசாலமாயிரும், வலிமையாயிரும், அது ஒரு கஷ்டமாக தெரியாது. அந்த மாதிரி ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அப்போ ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் இந்த நுபுவத்தை சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டதையும் பிறகு அதை சாதாரணமாக லைட்டாக எடுத்துகிட்டு போனதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை சொல்லி நான் தான் அதை செஞ்சேன் அப்படிங்கிறான். அதுக்கு அதான் அர்த்தம். 6வது சூறாவில் 125 வசனத்தில் சொல்லும் பொழுது, ஃபமன் யுரிதுல்லாஹு ஐ யஹ்தியஹு, யாருக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடுகிறானோ, யஷ்ரஹு சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக அவனுடைய இதயத்தை விரிவடைய செய்கிறான் இருக்குது. அப்போ இஸ்லாத்தில் எத்தனை பெரிய இதயம்னு அர்த்தமா? ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் இதயம் பெருசாக இருக்கும், இஸ்லாத்தில் ஏற்றுக்கலன்னா அப்படி சின்னதாக இருக்குது அந்த அர்த்தமானு கிடையாது. இதயம் விரிவாக அதே சைஸில் தான் இருக்கேன். அந்த சைஸ் என்ன செய்யணும்னு கேட்டால், சிலதை ஏற்றுக்கிறாமல் தடுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம், இதெல்லாம் உள்ள விட்டு போட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சில இதயங்கள். அந்த இதயத்துக்குள்ளே இஸ்லாம் நுழையாது. சரியான கருத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேங்கிற அளவுக்கு அந்த இதயம் பக்குவப்பட்டுருச்சின்னு சொன்னால் அதில் எல்லாமே நுழைய ஆரம்பிச்சிடும். அப்போ இதயம் விசாலம் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த இதயம்ங்கிற அந்த உறுப்பை விசாலமாக்குறது கிடையாது. இதயம்ங்கிற அந்த உள்ளம்ங்கிற ஒன்றை விசாலமாக்குதல் என்று சொன்னால் எதை வேண்டாலும் தாங்கி கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு சக்தியை வலிமையை பெறுவது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி 15வது வசனத்தில் அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் சொல்லுகிறான், ஒக்கது நாளமோ உலகது நாளமோ, நபியை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், அன்னக்க எலைக்கு சதுருக்க பிமா யகூலூன், இவர்கள் சொல்லுகிற விமர்சனங்களின் காரணமாக உமது உள்ளம் சுருங்குகிறது, நெருக்கடிக்கு உள்ளாகிறது எங்களுக்கு தெரியுது. கண்டமேனிக்கு விமர்சிக்கிறாங்க, கண்டமேனிக்கு திட்டுறாங்க, பேசுகிறாங்க, பலதையும் சொல்கிறபோது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது சொல்கிறோம், அல்லாஹ் அதை நமக்கு தெரியும், நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து போத்திக்கிட்டே இரு, சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சஜிதா செய், உனக்கு அந்த அது நீங்கிரும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் அந்த சுமைங்கிறது. இதையும் நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்னு சொன்னால், இந்த சத்தியத்தை சொல்வதனால எதிரிகள் செய்கிற விமர்சனங்கள் அவங்கள பெரிய அளவில் பாதிக்குது. சொல்லிட்டு போடா, என்னை ஒன்றும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுதான் இதயம் விரிவாக்கம், இதயம் விரிவடைதல் என்று அர்த்தம். இது ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இதயம் விரிவாகுறதுன்னா அந்த விரிவாகுறதையே கூட இது எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய மேராஜுக்கு போகும்போது இதயத்தை சில செட்டப்லாம் பண்ணி அர்த்தங்கள்லாம் வருதில்ல, புகாரில் 7517 அது என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். ஆனால் அது இந்த இடத்துக்கு அது பொருத்தமில்லை. இந்த முதுகில் முறித்து கொண்டிருக்கிற சுமையை நீக்கவில்லையா என்பதில் இருந்து இதயம் பலப்படுத்தப்படுது. இதயத்தை எது வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம்ங்கிறான்ல, எதையும் தாங்கும் இதயம்ங்கிற ஒரு அளவில் அவங்கள அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வலுவாக்குறான் என்பது தான் இங்கே பொருத்தமாக இருக்கிறது.